ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட் சீரிஸில் புதுசாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்ளமோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லீட் கோட் 75 செக்ஷனில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் லெவல் சம் ஆஃப் பைனரி ட்ரீ. இந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ட்ரீயை பேஸ் பண்ண கொஸ்டின், ஒரு மீடியம் கொஸ்டின். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம இந்த கொஸ்டின் ரைட் சைட் வியூ கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம். இந்த கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ப்ராப்ளம் மாதிரியே தான் இருக்கும். ஸோ வந்து தயவுசெய்து அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. மேபி உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, ஓகே. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நம்ம. given the root of a binary tree, அதாவது பைனரி ட்ரீயோட ரூட் கொடுத்துருக்காங்க. the level of its root is 1, அதாவது ரூட்டோட லெவல் வந்து 1ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. லெவல்னா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நோடு வந்து ரூட்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம லெவல்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு ரூட் வந்து எனக்கு டாப் லெவலில் தான் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடியது. ஸோ அதனால வந்து இதை லெவல் 1ன்னு சொல்லி கன்சிடர் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து the level of its children is 2, அதாவது அடுத்த லெவலில் உள்ளது வந்து செகண்ட் லெவல்னு சொல்றாங்க. அதாவது ரூட்டோட சில்ட்ரன் எல்லாமே செகண்ட் லெவல்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் so on. அதே மாதிரி தான் மீதி எல்லாமே. ஓகே, return the smallest level x such that the sum of all the values of the nodes at level x is maximal. ஒன்னும் இல்லை, கொடுத்துருக்க ட்ரீல எந்த லெவல்ல வந்து எனக்கு எல்லா நோட்ஸோட வேல்யூவும் சம் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து மேக்ஸிமமா இருக்கோ அந்த லெவலை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. ஒருவேளை வந்து எனக்கு 2-3 லெவல் வந்து சேமா இருந்துச்சுன்னா அதுல எனக்கு ஸ்மாலஸ்ட் லெவல் எடுத்துக்க சொல்றாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் 1 வச்சு உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து 1 இருக்கு. இங்கே அவுட்புட் கொடுத்துருக்காங்க பாருங்க. லெவல் 1 சம் வந்து 1. ஆமா, ரூட்ல ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். ஸோ 1. லெவல் 2 சம் பாத்தீங்கன்னா 7 0 ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ 7. ஸோ லெவல் 3 சம் வந்து 7 - 8 வந்து -1 வரும். ஸோ இருக்குல்லயே வந்து எது மேக்ஸிமம் சம்? எனக்கு 7 தான் அதிகம். ஸோ லெவல் வந்து 2. ஓகேவா? இப்போ ஒருவேளை எனக்கு லெவல் 2 அண்ட் லெவல் 3 ரெண்டுலயுமே வந்து சேம் சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் 7 வருது, இங்கேயும் 7 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எனக்கு எதை ரிட்டர்ன் பண்ணணும்? லெவல் 2 தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா அவங்க தெளிவா கொடுத்துட்டாங்க ஸ்மாலஸ்ட் லெவல்னு சொல்லிட்டு. ஸோ கொஸ்டின் இப்போ உங்களுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒவ்வொரு லெவல்லையும் வந்துட்டு இருக்கக்கூடிய சம்மா கண்டுபிடிக்கணும். அதுல எந்த சம் வந்து மேக்ஸிமம் இருக்கோ அந்த லெவலை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். சரியா? எனக்கு லெவல் வந்து பொசிஷன் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி எனக்கு ஒரு 2 லெவல்ல வந்து எனக்கு சேம் சம் கிடைச்சதுன்னா அந்த 2 லெவல்ல எனக்கு எந்த லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதை ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ ரெண்டாவது வந்துட்டு இதுக்கு வந்து ட்ரீ டயக்ராம் கொடுக்கல. ஸோ இதுங்க வந்து ஜஸ்ட் வந்து 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது லெவலில் இருக்கக்கூடிய சம் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இதுக்கு கொஸ்டினுக்கான ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அல்காரிதம் கிரியேட் பண்ணணும். அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் என்ன வேலை? ஃபர்ஸ்ட் நமக்கு ஆல்ரெடி நம்ம ஏதாவது ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ண அல்காரிதம் திரும்ப ரீயூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி செக் பண்ணணும். ஆமா, பண்ண முடியும். எப்படி? இந்த கொஸ்டின் வச்சே புரிஞ்சுக்கோங்க. லெவல் சம். லெவல் சம்னா என்ன? எனக்கு ஒவ்வொரு லெவலுக்கு சம் தேவை. சரி, எனக்கு ஒவ்வொரு லெவலை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணலாம்? பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். எனக்கு பிரெத்தை பேஸ் பண்ணி போனா எனக்கு ஒவ்வொரு லெவல் பை லெவலா போவோம். ஸோ எனக்கு லெவல் இருக்கக்கூடிய எல்லா சமையும் கண்டுபிடிச்சு அதுல எது மேக்ஸிமமோ அந்த லெவலை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண போறோம். நீங்க போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்துட்டு ரைட் சைட் வியூ கண்டுபிடிக்கும் போது ஒவ்வொரு லெவலையும் வந்து ரைட் மோஸ்ட்ல என்ன இருக்கோ அதை வந்து எடுத்திருப்போம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு லெவலும் தேவை. அதே மாதிரி எனக்கு ரைட் மோஸ்ட் நோடெல்லாம் வேணாம். எனக்கு அந்த லெவலில் இருக்கக்கூடிய மொத்த நோடையும் அதுக்குள்ள இருக்க வேல்யூஸை சம் பண்ணி அதுல எந்த சம் வந்து அதிகமா இருக்கோ அந்த லெவலை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணா போதும். சரியா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இது வந்து லெவல் 1, இது 2, இது 3. நான் இங்க லைன் டிரா பண்ணிக்கிறேன். ஸோ இதோட சம் பார்த்தீங்கன்னா 1, இதோட சம் வந்து 7, இதோட சம் வந்து -1. ஸோ எனக்கு எது அதிகம்? 7 தான் அதிகம். ஸோ இதோட லெவல் வந்து 2. ஸோ 2 வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வந்து லெவல் பை லெவலா ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து டேரக்டா வந்து அடிஷனல் ஸ்டெப்புக்கு போறேன். நான் அன்னெசரியா வந்து திரும்ப அதே அல்காரிதம் வந்து திரும்ப நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. ஸோ தயவு செஞ்சு இந்த பிஎஃப்எஸ் கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த வந்து இந்த வீடியோக்கு வாங்க. அப்படி புரியலன்னா வந்து உங்களுக்கு என்ன ஸ்டெப் புரியல அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோக்கு வருவோம். சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு பிஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்? ஒரு கியூ மெயின்டைன் பண்ணுவோம். அந்த கியூக்குள்ள ஒவ்வொரு லெவலை ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து நம்ம டிராவல்ஸ் பண்ணி விசிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ எனக்கு ஒவ்வொரு லெவலை ஆட் பண்ண உடனே நான் என்ன பண்ணுவேன்? அதை ரிமூவ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலோட வேல்யூஸை வந்து நான் ஆட் பண்ணுவேன். ஸோ நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல ஒவ்வொரு வாட்டி வந்து நான் நெக்ஸ்ட் லெவலை வந்து ஆட் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த கரண்ட் லெவலோட சம்மை வந்து கண்டுபிடிக்க போறேன். சரியா? கண்டுபிடிச்சிட்டு அண்ட் தென் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து லெவலோட சம்மை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்குவேன். அடுத்து லெவல் 2, அடுத்து லெவல் 3 ஒவ்வொரு சமயம் கண்டுபிடிச்சிட்டே வருவேன். கண்டுபிடிச்சு நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றதுக்கு பதிலா ஸ்டார்டிங்ல வந்துட்டு நான் சம்னு சொல்லி ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். சரியா? இந்த சம்ல வந்துட்டு எடுத்த உடனே வந்து நம்ம ரூட்ல இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே செட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு எனக்கு ரூட்ல இருக்கக்கூடிய வேல்யூ தான் வந்து இருக்கிறதுலே வந்து மேக்ஸிமமா இருந்துச்சுன்னா நம்ம டேரக்டா வந்து லெவல் 1 ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் கம்பேரிசனுக்காக வந்து நான் எடுத்த உடனே வந்து ரூட்ல இருக்க வேல்யூ இங்க செட் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்த உடனே வந்துட்டு இப்போ நம்ம ரூட்ல இருக்க செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? நான் லெவல் 2க்கு போறேன். லெவல் 2ஓட சம்ம கண்டுபிடிச்சு இதோட கம்பேர் பண்றேன். எனக்கு லெவல் 2ஓட சம்ம அதிகமா இருந்துச்சுன்னா இந்த சம்ம வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 7 அப்டேட் பண்ணிக்கிறேன்.
அதே சமயம் எனக்கு இந்த செகண்ட் லெவல் தான் எனக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லி எப்படி தெரியும்? இந்த சம்ம வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதோட லெவலோட வேல்யூ எனக்கு வேணும்ல. சோ அப்ப என்ன பண்றேன் நானு? லெவல்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட்டிங் நான் 1ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு 2வது லெவல்ல வேல்யூ எப்பப்பலாம் வந்து நான் சம்ம அதிகப்படுத்துறனோ, சம்ம வந்து நான் அப்டேட் பண்றனோ, அப்பப்பலாம் வந்து அந்த சம் வந்து எந்த லெவல்ல இருந்து நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு, அந்த வேல்யூவ வந்து நான் இங்க அப்டேட் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து எனக்கு சம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து ரூட்ல இருக்கக்கூடிய வேல்யூ இருக்கும். லெவல் வந்து ஸ்டார்ட்டிங்ல 1 தான் இருக்கு எப்பயுமே. இப்ப எடுத்தோனே வந்து நான் ஃபர்ஸ்ட் ரூட் லெவல் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது எப்படி அப்டேட் ஆக போறதில்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த செகண்ட் லெவல் வரும்போது எனக்கு சம் எனக்கு 7ன்னு அப்டேட் ஆகும். அதே மாரி லெவல வந்து 2ன்னு அப்டேட் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த 7ங்கிற மேக்ஸிமம் வேல்யூ. பட் இந்த 7 எனக்கு எங்க இருந்து கிடைச்சது? லெவல் 2ல இருந்து. சோ லெவல் 2வ நான் இங்க இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நான் 3க்கு போவேன். 3க்கு போகும்போது அதே மாரி சம் கண்டுபிடிச்சு இதோட கம்பேர் பண்ணுவேன். 3ல வந்து எனக்கு -1 தான் இருக்கு. -1 வந்து 7 விட அதிகம் கிடையாது. சோ நான் சம்ம அப்டேட் பண்ண போறதில்ல. அப்படியே தான் இருக்கும். அதே மாரி 2 அப்படியே தான் இருக்க போகுது. நான் எதுவும் சேஞ்ச் பண்ண போறதில்ல. புரியுதா? சிம்பிள். எங்க வந்து சம் அதிகமா இருக்கோ, அங்க வந்து நான் அந்த அப்டேட்டட் சம்ம இங்க எடுத்துக்க போறேன். இது வந்து ஜஸ்ட் வந்து நான் நெக்ஸ்ட் லெவல்ல வந்து கம்பேர் பண்றதுக்காக மட்டும் தான். இந்த லெவல் இருக்கு பாத்தீங்களா? அந்த லெவல் தான் வந்து நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இந்த லெவல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் நம்ம? எந்த லெவல்ல இருந்து நம்ம சம்ம எடுத்து இங்க அப்டேட் பண்றோமோ, அந்த லெவல வந்து நான் இங்க அப்டேட் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான். சரியா? ஓகே. இப்ப நம்ம கோடுக்கு போவோமா? வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அப்படி புரியலன்னா வந்துட்டு நீங்க திரும்ப பாருங்க. அப்படி இல்லன்னா ஏதாவது ஸ்டெப் வந்து உங்களுக்கு நான் மிஸ் பண்றேனோ, இல்ல வந்து உங்களுக்கு நான் புரியாத மாரி சொல்லி தர்ற மாரி இருந்ததுன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். சரியா? ஓகே. இப்ப நம்ம இதுக்கான சொல்யூஷன கொண்டு வருவோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு? இப்ப ரூட் வந்து ஒரு வேளை எம்ப்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எம்ப்டியா இருந்தா என்ன பண்ணலாம் நானு? எனக்கு எந்த ஒரு லெவலுமே இருக்காது. சோ அப்ப வந்து நான் டைரக்ட்டா என்ன பண்ணலாம்? இஃப் ரூட் இஸ் நன். எனக்கு ரூட் வந்து எம்ப்டியா இருந்ததுன்னா, நான் என்ன பண்றேன்? ரிட்டர்ன் 0ன்னு சொல்லி குடுத்துடுறேன். ஏன்னா வந்து எனக்கு ரூட்லயே எதுவும் இல்லைங்கும்போது எனக்கு லெவல் 1 கூட ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன்னா லெவல் 1லயே எதுவுமே இல்ல. சோ இது வந்து நம்மளோட ஒரு பேஸ் கண்டிஷன்னு சொல்ல முடியாது. ஒரு எட்ஜ் கேஸ் மாரி. இது வந்து ஒரு சில கேஸ்க்கு மட்டும் எனக்கு அப்ளிகபிள் ஆகும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நானு? என்னோட சம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். மேக்ஸம் ஈக்குவல் டு ரூட் டாட் வேல்யூ. சரியா? நான் ரூட்ல இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே எடுத்து நான் மேக்ஸம்ல எடுத்துக்கிறேன். அதே மாரி மேக்ஸ் லெவல். நாங்க லெவல்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணல. அதே மாரி இங்க மேக்ஸ் லெவல். அதுக்கு பதிலா மேக்ஸ் லெவல்னு போடுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இதுதான் வந்து என்னோட மேக்ஸிமம் சம் இருக்கக்கூடிய லெவல். சரியா? ஸ்டார்ட்டிங்ல எப்பவுமே வந்து இங்க ரூட்டோட வேல்யூ இங்க செட் பண்ணதுனால அதே மாரி ரூட்டோட லெவலையும் எடுத்து இங்க செட் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஎஃப்எஸ் அப்ளை பண்ண என்ன பண்ணணும்? ஒரு கியூ தேவை. சோ கியூ ஈக்குவல் டு ஒரு எம்ப்டி லிஸ்ட். இது ஒரு கியூ தான் ஆக்சுவலா. இந்த ரூட்ட வந்து நான் இங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதே மாரி நம்ம கரண்ட்டா எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஒரு புதுசா ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். கரண்ட் லெவல்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட்டிங் எப்பவுமே 1ன்னு இருக்கும். இது வந்து என்னோட ஃபைனல் அவுட்புட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு லெவல்ல இருந்து நான் அடுத்த லெவலுக்கு போகும்போது இத வந்து நான் இன்கிரீஸ் பண்ணிக்குவேன். சோ அப்பதான் வந்துட்டு ஒரு வேளை வந்து எனக்கு ஏதோ ஒரு லெவல்ல வந்து சம் அதிகமா கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. சோ அது என்ன லெவல்னு எனக்கு தெரியாதுல்ல. சோ அந்த லெவல கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வேரியபிள் யூஸ் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு வைல் லூப் போடுவோம். இந்த வைல் லூப் எதுக்காக? இந்த கியூ வந்து எம்ப்டி ஆகுற வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப ப்ராசஸ் பண்ணணும். சோ அதுக்காக. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம? கரண்ட் லெவலோட கவுண்ட் எடுத்துக்கலாம். இந்த கரண்ட் லெவல் கவுண்ட் எதுக்கு? நான் எத்தன நோட வந்து கரண்ட்டா ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸ்டார்ட்டிங் வந்து எனக்கு 1ன்னு இருக்கும். சோ நான் ஒரு நோட மட்டும் கரண்ட் லெவல்ல ப்ராசஸ் பண்ணா போதும். சோ நெக்ஸ்ட் லெவல்ல வந்து நான் எத்தன நோட இன்சர்ட் பண்றேனோ அத்தன நோடு வந்து இந்த கியூல இன்சர்ட் ஆயிருக்கும். சோ கியூவோட லென்த் வந்து நான் மறுபடியும் கண்டுபிடிச்சா எனக்கு அடுத்த லெவலோட கவுண்ட் கிடைக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க லென் ஆஃப் கியூன்னு போடுறேன். இது வந்து நம்ம போன வீடியோல அப்படியே எக்ஸாக்ட்டா யூஸ் பண்ணிருப்போம். சோ அதான் நான் திரும்ப பண்றேன் அவ்வளவுதான். இங்க சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த கரண்ட் லெவல் கவுண்ட் எவ்வளவு இருக்கோ அத்தனை வாட்டி நான் எடுத்து இந்த கியூல இருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணணும். சோ ஃபார் I in range கரண்ட் லெவல் கவுண்ட். இப்ப எனக்கு கரண்ட் லெவல் கவுண்ட் 10 இருந்ததுன்னா எனக்கு கரண்ட் லெவல்ல வந்து 10 நோட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சோ 10 நோட எடுத்து நான் ப்ராசஸ் பண்ணி 10 நோட சம்ம கண்டுபிடிக்கணும். சோ அதுக்காக இந்த இடத்துல வந்து கரண்ட் லெவல் சம்ன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு வைல் லூப் உள்ளதா இருக்கணும். ஏன்னா வந்து இது வந்து ஒவ்வொரு லெவல பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது வந்து நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் இதெல்லாமே. இதெல்லாமே வந்து லெவல் ஸ்பெசிஃபிக். இது வந்து மொத்த கோட் என்டையர் கோட் ஸ்பெசிஃபிக். சரியா? சோ ஸ்டார்ட்டிங் வந்து எனக்கு 0 தான் இருக்கு. நம்ம ஒவ்வொரு லெவலுக்கும் சம் கண்டுபிடிக்கிற முன்னாடி நான் 0 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்ப இங்க பாருங்க. இப்ப எடுத்த உடனே வந்து இங்க நான் இந்த லெவலுக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. இந்த லெவல்ல வந்து நான் 2 நோட ப்ராசஸ் பண்ணுவேன். லென்த் வந்து 2. சோ ஸ்டார்ட்டிங் வந்து நான் 7 0 ஆட் பண்ணணும். சோ ஆட் பண்ணி நான் எதுல ஸ்டோர் பண்ணணும்? ஏதோ ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணாதான் அதை எடுத்து என்னால இந்த மேக்ஸிமம் சம்மோட கம்பேர் பண்ண முடியும். சோ அதுக்காக வந்துட்டு இந்த கரண்ட் லெவல் சம் இனிஷியலைஸ் பண்ணிக்கிற 0ன்னு சொல்லிட்டு ஏன்னா 0வோட எதை ஆட் பண்ணாலும் திரும்ப அதே வேல்யூ தான் எனக்கு கிடைக்க போகுது. சோ அதனால 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம? இங்க வந்துட்டு ஒவ்வொரு நோடா எடுத்து கரண்ட் நோட் ஈக்குவல் டு கியூ டாட் பாப் ஆஃப் 0. சோ நான் ஸ்டார்டிங் இந்த கியூல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நோட் எடுத்துக்கிறேன். சரியா? எடுத்துட்டு என்ன பண்ணணும்? இந்த நோடோட வேல்யூவை இந்த சம்மோட ஆட் பண்ணணும்ல நானு. ஏன்னா கரண்ட் லெவல் சம் வேணும் எனக்கு. சோ கரண்ட் லெவல் சம் பிளஸ் ஈக்குவல் டு கரண்ட் நோட் டாட் வேல்யூ. வெரி சிம்பிள். ஜஸ்ட் நம்ம வந்து இப்ப செகண்ட் லெவல்ல வந்து 7 and 0 இருக்கா? நான் 7 வந்து இங்க ஆட் ஆயிருக்கும். 7 0 இருக்கும் செகண்ட் லெவல்ல வரும்போது. சோ அதோட கவுண்ட் வந்து 2. அப்ப நான் வந்து இந்த கரண்ட் லெவலுக்கு 2 நோட ப்ராசஸ் பண்ணணும். சோ
2 வாட்டி இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் தடவை வந்துட்டு ஏல வந்து ரிமூவ் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ஏலோட வேல்யூ வந்து இதில் ஆட் ஆயிருக்கும். ஸோ இங்கே வந்து 7 சொல்லி அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நான் ஒரு லெவலில் ஒரு நோட ப்ராசஸ் பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த லெவலில் உள்ளதை நான் அந்த கியூவில் ஆட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் வந்து நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ப்ராசஸ் பண்றப்ப அந்த நோட்ஸ் எல்லாம் வந்து இதில் ஸ்டோர் ஆயிருக்கும். சரியா? ஸோ என்ன பண்றேன் நான் இஃப் கரண்ட் நோட் டாட் லெஃப்ட், அதான் ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் நோடு இருக்கான்னு பார்க்குறேன். இஸ் நாட் நன். எனக்கு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றேன் கியூ டாட் அப் அண்ட் ஆஃப் கரண்ட் நோட் டாட் லெஃப்ட். அவ்வளோதான். இது வந்து நம்ம போன வீடியோ எக்ஸாக்ட் என்ன பண்ணுமோ அதே தான் இங்கே. நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி ரைட்டுக்கும் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இங்கே வந்து லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட்டு. அவ்வளோதான். ஸோ எனக்கு இங்கே கரண்ட் லெவலில் எத்தனை நோடு இருக்கோ அத்தனை நோடு ப்ராசஸ் ஆகி அதுக்கு அடுத்த லெவலில் உள்ளது இங்கே ஆட் ஆயிரும். அது பிரச்சனை இல்லை எனக்கு. அதோட கரண்ட் லெவலோட சம் வந்து எனக்கு இங்கே ஆட் ஆயிரும்ல. இப்போ எனக்கு ஒரு கரண்ட் லெவலில் 10 நோடு இருக்குன்னா 10 நோடே ரிமூவ் பண்ணி அதோட வேல்யூ எல்லாத்தையும் இதில் சம் பண்ணிடும். ஸோ இந்த சம்மை வந்து நம்ம இந்த சம்மோட கம்பேர் பண்ணணும்ல இப்போ. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் இங்கே நான் ஃபார் லூப்புக்கு வெளியே இஃப் கரண்ட் லெவல் சம் கிரேட்டர் தென் என்னோட மேக்ஸ் சம்மா இருக்கணும். இருந்துச்சுன்னா என்ன பண்றேன் நான் இந்த மேக்ஸ் சம்மை அப்டேட் பண்ணிக்கிறேன். நான் மேக்ஸ் சம் ஈக்குவல் டு கரண்ட் சம். நான் சொன்னேன்ல இப்போ எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு ரூட்ல வந்து வேல்யூ 1 இருக்கும் மேக்ஸ் சம். இப்போ இந்த இடத்துல 1 இருக்கும். செகண்ட் லெவலுக்கு வரும்போது எனக்கு 7 அப்டேட் ஆகுது. ஸோ எனக்கு 7 வந்து 1 விட அதிகம் தானே. ஸோ அப்போ வந்து 7 1 விட அதிகமா இருந்தா 7 தூக்கி நான் என்னோட மேக்ஸிமம் சம்ல போட்டுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு கரண்ட் லெவலே அப்டேட் பண்ணணும்ல. எப்பப்பெல்லாம் அந்த மேக்ஸிமம் சம் அப்டேட் பண்றணும் என்னோட மேக்ஸ் லெவலே அப்டேட் பண்ணணும். ஸோ மேக்ஸ் லெவல் ஈக்குவல் டு என்னோட கரண்ட் லெவல். என் கரண்ட் லெவல் என்ன, அதாவது இந்த கரண்ட் லெவல் வந்து நம்ம ஒவ்வொரு ஃபார் லூப்புக்கு வெளியே நம்ம இப்போ இன்க்ரீஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ இங்க பண்ணுவோம் பாருங்க. நான் இங்கே கரண்ட் லெவல் பிளஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா ஒரு டைம் ஃபார் லூப் ரன் ஆனாவே எனக்கு ஒரு லெவல் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு லெவல் முடிஞ்ச உடனே நான் சம்மை கம்பேர் பண்ணி அதிகமா இருந்தா அந்த லெவலை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லெவலை முடிக்கும் போதும் அந்த கரண்ட் லெவலோட கவுண்டை நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சரியா? அவ்வளவுதான். ஸோ ஃபைனலா வந்து நம்ம மேக்ஸ் லெவலில் ரிட்டர்ன் பண்ணா போதும். ரிட்டர்ன் மேக்ஸ் லெவல். அவ்வளவுதான். ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா இதை? ஓகே, எனக்கு சாம்பிள் டெஸ்ட் கேஸ் 2 பாஸ் ஆயிடுச்சு. நம்ம சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, எனக்கு இந்த கோர்ஸ் அக்செப்ட் ஆயிடுச்சு. டெஸ்ட் ரிசல்ட் வந்துட்டு ஓகே இங்க இருக்கு. ஸோ கோடோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 46 ms வந்திருக்கு. பட் வந்து இந்த கோடு வந்து ஆப்டிமைஸான கோடு தான். பட் ஒரு சில சிஸ்டம் பொறுத்து வந்து இந்த டைமிங் சேஞ்ச் ஆகும். பட் டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும்போது இது ஆப்டிமைஸான கோடு தான். சரியா? ஸோ இது சிம்பிள் கோடு தான். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு இங்க வந்து நம்ம ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு போட்டிருக்கோம்ல. இந்த ஐ வந்து நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். இது வந்து ஆக்சுவலா இண்டெக்ஸ். ஸோ நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி கேஸ்க்குலாம் வந்துட்டு நம்ம ஐ யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்ணணும்னா இது வந்து ஆக்சுவலா ஐ மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் இதை வந்து நீங்க இங்க எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கேஸ்க்குலாம் வந்து நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? எனக்கு ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு ஐட்ரேஷனுக்கு மட்டும்தான் எனக்கு இந்த ஃபார் லூப் யூஸ் பண்றேன். மற்றபடி வந்து இந்த ஐட்ரேஷன் மூலியமா கிடைக்கக்கூடிய வேல்யூ வச்சு நான் எந்த ஆப்ரேஷன் பண்ண போறதுன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா நீங்க அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் வேல்யூ கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க டேரக்டா வந்து இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து கிட்டத்தட்ட எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன். பைத்தான், ஜாவா எல்லாத்துலயும் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. பட் பைத்தான்ல யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்து எப்பாவது நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதில் சொல்லி கொடுத்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இதுல ஏதாவது புரியலனா வந்துட்டு நீங்க ஒன் டைம் வந்து நீங்க ஓனா வந்து இந்த கோடை காப்பி பண்ணி டீபக் பண்ணி பாருங்க. லைன் பை லைனா உட்காந்து ஒரு பென் அண்ட் பேப்பர் மூலியமா உட்காந்து எழுதி பாருங்க. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரியா? அப்படி இல்லைன்னா நீங்க ஏதாவது கோட் எடிட்டர், பைச்சாம் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு புரியலன்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்க பேசிக்கே எங்கேயாவது மிஸ் ஆகுறீங்கன்னு அர்த்தம். அதாவது ட்ரீனே என்னன்னே தெரியல, எனக்கு பிஎஃப்எஸ்னா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தெரியலன்னா வந்து கண்டிப்பா இதெல்லாம் பார்க்காதீங்க. தயவு செய்து அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓரளவுக்கு எனக்கு தேவையான அளவு நாலேஜ் வந்து அதுல எப்போ உங்களுக்கு வருதோ அப்போ வந்து இதுக்கு வாங்க. சரியா? ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ட்ரீ பேஸ் பண்ணி ஏதாவது வீடியோ வந்து நான் போடணும்னு சொல்லி நீங்க சஜஸ்ட் பண்ணீங்கன்னா நான் அதை வேணா போடுறேன். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.